சினிமா பைனான்சியர் போத்ரா தொடர்ந்த வழக்கில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுகுறித்து பாரிவேந்தர் தரப்பு வழக்கறிஞரிடம் வெங்கடேசன் செய்தியாளர் முகேஷ் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். போத்ரா தொடர்ந்தது கொலை மிரட்டல் அப்படிங்கிற ஒரு வழக்கை அதாவது 23, 24ஆம் தேதி அன்னைக்கு அவரை போய் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு மிரட்டினதாக, அதாவது வாங்காத பணத்துக்கு இவர் வாங்கி எனக்கு கேஸ் போடக்கூடாதுன்னு வேந்தர் யாரோ 2 பேரை அடையாளம் தெரியாத 2 நபர்களை அனுப்பிச்சு மிரட்டினதாக சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதன் பேரில் இன்னைக்கு விசாரணை வந்தது. ஜட்ஜி பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன நடந்துங்கும் போது இன்டர்வியூனர் பெட்டிஷனில் அவங்க பையன் எங்களை இன்டர்வியூன் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது நீ யாருன்னு கேட்டுட்டு, நீ அதில் சம்மந்தம் இல்லாத ஆள், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவரே வந்தால் தான் இன்டர்வியூனராக இருக்க முடியும், நீ இப்படிலாம் வர முடியாது, இந்த மாதிரி அளவு பண்ணுனா வி மே ஹேவ் டு டேக் கண்டெம்ட் ஆக்ஷன்ங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நடந்தது. எங்கள் விசாரணை நடந்தப்போ நாங்கள் சொன்ன வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார். நிபந்தனையின் பேரில் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார். அதன்படி தினமும் மாலை 5:30 மணிக்கு இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னாடி கையொப்பமிடணும். 2 ஷூரிட்டி 10,000 ரூபாய்க்கு 2 ஷூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த ஜாமீன் முன்ஜாமீன் 2 நிபந்தனைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்க? பாரிவேந்தர் வரதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? ஜாமீன் தொடர்பாக முதல்ல ஜாமீன் தொடர்பாக அந்த 75 கோடி ரூபாயை அந்த கிரைம் நம்பரில் டெபாசிட் செஞ்சு 10 லட்சம் ரூபாய்க்கு 2 ஷூரிட்டி கொடுக்கும்போது அது நாளையே கூட அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செஞ்சு முடிஞ்சால் நாளை இரவு கூட அவரை சிறையிலிருந்து வெளியில் எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.